பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் ஆதியாகமம் 31:3. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியில ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை பார்த்து, இஸ்ரவேலை பார்த்து, நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, நீ விட்டு வந்த உன்னுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போ என்று கர்த்தர் கவனமாய் சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த முந்தைய பகுதிகளெல்லாம் பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய மாமனாகிய லாபான் அவனுக்கு அநேக தீங்குகளை செய்ய அவன் திட்டம் போடுகிறான். என்னுடையவைகள் எல்லாவற்றையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டு விட்டான், என்னுடைய பொருளினாலதான் இந்த செல்வத்தை எல்லாம் யாக்கோபு அடைந்தான் என்று அவனுடைய மாமன் பேசுவதை யாக்கோபு கேட்டு தன் இருதயத்திலே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான், மன வேதனை அடைகிறான். யாக்கோபு தரிசனம் காண்கிறவனாய் இருந்தான். யாக்கோபு பலிபிடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிற மனிதனாய் இருந்தான். யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாய் இருந்ததுனால அவன் இருதயத்தின் பாரத்தை ஆண்டவர் அறிந்து, தீங்கு செய்கிறதற்கு யாரையும் உண்மையில கை போட நான் அனுமதிக்க மாட்டேன், நான் உன் கூடவே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை தைரியப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் செய்கிற காரியத்தை இங்கு நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, பகுதியில, ஊழியத்துல அல்லது வேலை ஸ்தலத்துல பலர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களை முடக்கும்படி, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கும்படி பல விதங்கள்ல திட்டம் போட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி எண்ணம் கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்களும் யாக்கோபை போல இருதயத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த காரியத்தை தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் சிலரை உங்களை விட்டு பிரிக்க அனுமதித்திருந்தால் பிரிப்பார். சில வாக்குவாதங்கள், சில முறுமுறுப்புகள், பிரிவினையின் மூலம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற தேவன் அனுமதிப்பார். அதற்காக என் கணவர் என்கிட்ட சண்டை போடுறாங்க, பிள்ளைங்க எனக்கு விரோதமா எழும்புறாங்க என்று சொல்லி அவர்களை விட்டு பிரிந்து போகக்கூடாது. யாக்கோபு இந்த பகுதியில் தன்னுடைய 4 மனைவிகளும் வேலைக்காரர்களும் மிருக ஜீவன்கள் அனைத்தோடும் அவன் அங்கிருந்து புறப்பட்டு போவதை நம்ம வாசிக்கிறோம். குடும்பத்துல பல பிரச்சனைகள், போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் எந்த தீங்கையும் உங்களுக்கு விரோதமாய் செய்ய அவர் அனுமதிக்க மாட்டார். இங்கே பல முறை லாபானுடைய தரிசனத்தில் கர்த்தர் தோன்றி யாக்கோபுக்கு விரோதமாய் தீங்கு செய்வதை தேவன் தடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் தீங்கு செய்ய அனுமதிக்க மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் கை போடுகிறவர்களை தேவன் பார்த்து கொள்வார். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்கள் மூலம் தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இசப்பா, யார் யாரெல்லாம் குடும்பத்துல பல பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்துல தீங்கான காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே உடைய கரமுடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதாக. அன்றைக்கு யாக்கோபோடு கூட இருந்த தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தேவ திட்டம் நிறைவேற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருந்து வெற்றியை கட்டளையிடுங்க. என்னென்ன காரியத்தை தேவன் அனுமதிக்கிறீரோ அந்த காரியத்திற்கு உடன்பட்டு தேவ சித்தத்தின்படி வாழ, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு செயல்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கவலைப்படாதீர்கள் என்றூரை காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா.